மை டியர் மாஸ்டர்ஸ், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மை டியர் காட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். பத்ரிஜி ஒரு வார்த்தை எப்பவுமே சொல்லுவாங்க, தியானம் செய்தால் ஆயிரக்கணக்கான நன்மைகள், செய்யவில்லை என்றால் ஆயிரக்கணக்கான நஷ்டங்கள். இது யாரெல்லாம் தியானம் ஆல்ரெடி பண்றார்களோ அவருக்கு இந்த உண்மை அனுபவத்திற்கு வந்து இருக்கிறோம். செய்யாம எல்லாமே எனக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் செய்வேன் அப்படின்னா கடன் கொடுக்குற மாதிரி யாரும் அனுபவங்கள் வர முடியாது. செய்தால் அனுபவங்கள் வருது, செய்தால் ஆரோக்கியம் வருது, தியானம் செய்தால் அமைதி கிடைக்குது, தியானம் செய்தால் மற்ற ஆயிரக்கணக்கான நன்மைகள் என்பது கிடைக்கும். செய்யாம எனக்கு ஏதாவது வருது அப்படின்னா நான் பண்ணுவேன் அப்படின்னா அது முடியாதது. தியானம் எதுக்காக செய்யணும்? வெறும் மன அமைதி, உடல் ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், இதுக்கு மட்டுமே வா தியானம்? முன்னோர்கள் எல்லாமே நிறைய சொல்லியிருக்காங்க, ஆல்ரெடி மந்திரங்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. சசி வர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்துக்கு அர்த்தம் யாருக்குமே தெரியாது. சசி வர்ணம் அப்படின்னா என்ன அப்படின்னா, சசி அண்ணா சந்திரன், வர்ணம் அண்ணா கலர். தியானம் யாரெல்லாம் செய்வார்களோ அவருக்கு சசி வர்ணம் என்பது கிடைக்கும். நம்முடைய ஃபேஸ்ல அந்த க்ளோ என்பது வருது. எப்போ தியானம் பண்றோமோ மைண்டு ஜீரோ ஆகுதோ நேச்சுரல் ஹீலிங் என்பது நடக்கும். தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாமே போயிடும். தேவையானது மட்டுமே, சில நேரம் மட்டுமே யோசனை என்பது இருக்கும். மீதி நேரத்துல எல்லாமே எதுவுமே இருக்காது. வெயிட் என்பது இருக்காது மைண்ட்ல. எப்போ இந்த மாதிரி மைண்ட் எப்பவுமே லேசாக இருக்குமோ, பாடி எப்பவுமே ஆட்டோமேட்டிக்கா தனக்கு தான் கிளீனிங்ல இருக்கும். ஹீலிங் என்பது நடந்துகிட்டே இருக்கும். எப்பவுமே உள்ள நம்ம உடலுக்குள்ள எப்பவுமே கிளீனா இருக்கும். எப்போ கிளீனா இருக்குமோ ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஃபேஸ்ல க்ளோ வரும். நம்ம சுற்றி உள்ள ஆரா க்ளோ வரும். ஒரு தேஜஸ், நல்லபடியான தேஜஸ் வருது. யாராச்சும் பார்த்தார் அப்படின்னா அப்படியே பார்த்துட்டே இருக்கலாமா அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. எப்படி இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, நாம் எல்லோரும் தியானம் பண்ணால் ஆட்டோமேட்டிக்கா ஒரு மேக்னெட் மாதிரி ஆயிடும். மேக்னெட்டுக்கு மட்டும்தான் மற்ற ஐரன் பீசஸ் எல்லாமே அட்ராக்ட் பண்ற ஒரு சக்தி என்பது வருது. இந்த சசி வர்ணம் என்றால் ரிப்பல்ஷன் அப்படின்றது இருக்காது. ஆரா எப்பவுமே கிளீனா இருக்கும். பிசிக்கல் பாடி எப்பவுமே கிளீனா இருக்கும். மைண்ட் எப்பவுமே கிளீனா இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா நீங்க எங்க போறீங்களோ அங்க எல்லாமே எல்லோரும் அட்ராக்ட் ஆவாங்க உங்களை பார்த்துட்டு. அதுதான் மீனிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், சசி வர்ணம் அப்படின்னு. இதுக்கப்புறம் சதுர்புஜம் அப்படின்னா என்ன? சத்துர் அப்படின்னா 4, புஜம் அப்படின்னா ஷோல்டர். 4 ஷோல்டர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். 4 கண்ணு அப்படின்னா கண்ணாடி தான் நம்மளுக்கு ஞாபகம் வருது. 4 புஜம், அதாவது 4 ஷோல்டர்ஸ் அப்படின்னா என்ன? ஹேண்டிகேப் மாதிரி கையில 2 கொம்பு வச்சு இல்ல ஒரு ஸ்டாண்ட் வச்சு நடக்கிற மாதிரி அந்த மீனிங் கிடையாது. சதுர்புஜம் அப்படின்னா சசி வர்ணம் வந்தியாச்சு, எல்லோரும் அட்ராக்ட் ஆகுறாரு, நீங்க ஒரு மேக்னெட் ஆயிருக்கிறீங்க, எல்லோரும் வருவாங்க, கேட்பாங்க. சில பேர் கேட்காம இவங்களுக்குள்ள ஏதோ சக்தி இருக்கு, தெய்வீக சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சு உட்காருவாங்க அவங்க முன்னாடி. ஒரு நண்பராக பேசுவாங்க. ஐயா ஏதாவது வேணும் அப்படின்னா சொல்லுங்க, நான் பண்ணித்தரேன். இந்த உலக நன்மைக்காக நீங்க எவ்வளவோ செய்யறீங்க, நானும் உங்களுக்காக ஏதோ ஒண்ணு செய்யறேன் அப்படின்னு சொல்லி வருவாங்க. உங்களுக்கு 2 கை தான், ஆனா இன்னொருத்தர் வந்தா உங்களுக்கு 4 கை ஆயிடுச்சு. இன்னொரு 10 பேர் வந்தா 40 கை ஆயிடுச்சு. அந்த மாதிரி சதுர்புஜம், உலகம் எல்லாமே உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ரெடியா இருப்பாங்க. அதுதான் சதுர்புஜம் அப்படின்ற. அடுத்தது பிரசன்ன வதனம். பிரசன்னம் அப்படின்னா என்ன? ஆனந்தம். வதனம் அப்படின்னா வருது. எப்போ நம்ம தியானம் செய்கிறோமோ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஞானம் என்பது வருது. ஞானம் எப்போ வருதோ ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள இருக்கும் அந்த சோகம் எல்லாமே போயிடும். சோகம் எல்லாமே போனதுக்கு அப்புறம் நம்ம கிட்ட இருக்கிறது என்ன? ஆனந்தம். அதுதான் பிரசன்னம், பிரசன்ன வதனம். நீங்க எப்பவுமே ஆனந்தமாக இருக்கும் போது உங்க சுற்றி உள்ளவர்கள் எல்லாருமே உங்களை விட்டு போக மாட்டார். இவங்க முன்னாடி வந்தாலே ஏதோ ஒன்று நடக்கும். எனக்கு இருக்கிற துன்பங்கள் எல்லாமே சில நேரம் ஆகட்டும் நம்ம மைண்ட்ல இருந்து போயிடும் அப்படின்னு சொல்லி உங்க முன்னாடியே இருப்பாங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அது செய்வாங்க. காரணம் இல்லாம கூட வந்து உட்காருவாங்க, ஏதாவது சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லி. ஏன்னா உங்க முன்னாடி உட்கார்ந்தால், உங்களுடைய ஆறாக்குள்ள வந்தால்
அவங்களுக்கு அந்த ஆனந்தம் என்பது வருது. இங்க சுற்றி எப்பவுமே ஆனந்தமா இருப்பாங்க. அதுதான் பிரசன்ன வதனம். இதுதான் நமக்கு முன்னோர்கள் கொடுத்த அந்த ஸ்லோகங்களுடைய உள்ளர்த்தங்கள். வெறும் அந்த மந்திரம் சொன்னாக்கா நம்மளுக்கு இது எல்லாமே கிடைக்காது. தியானம் செய்தால் இந்த நன்மைகள் எல்லாமே கிடைக்கும். சசி வர்ணம், சதுர்புஜம், பிரசன்ன வதனம், இந்த மூணுமே வரணும் அப்படின்னா தியான பயிற்சி என்பது ஆழமாக பண்ணணும், தினந்தோறும் பண்ணணும், விடாமுயற்சியுடன் பண்ணணும். இன்னைக்கு வரல அப்படின்னா நாளைக்கு வருதுன்னு எனக்கு கண்டிப்பா அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையுடன் பண்ணணும். நிறுத்திட்டோம் அப்படின்னா திரும்பி அடுத்த பிரிவில் இங்கிருந்த எங்க நிறுத்திட்டோமோ அங்கிருந்த திரும்பி ஸ்டார்ட் ஆகும். அது தேவையா நமக்கு? எவ்வளவோ கஷ்டமோ சுகமோ நஷ்டமோ லாபமோ கண்டினியூ பண்ணணும். பண்ண 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 அந்த பயிற்சி ஃபைன் டியூன் ஆகும்போது விஷயங்கள் எல்லாமே நமக்கு அறிமுகமாகும். அதுதான் தியானம் செய்தால் ஆயிரக்கணக்கான நன்மைகள், செய்யவில்லை என்றால் ஆயிரக்கணக்கான நஷ்டங்கள். நிறைய பேரு இந்த விஷயங்களுக்கு, இந்த ஸ்லோகமாகட்டும் சில சம்ஸ்கிருதங்கள்ல அர்த்தங்கள் எல்லாமே தெரியாம பேரெல்லாம் வச்சுப்பாங்க. சில பேர் வீட்டுக்கு பேர் வச்சுப்பாங்க, என்னன்ட்டு ஸ்ரீனிவாசம் அப்படின்னு வச்சுப்பாங்க. ஆனா அந்த ஸ்ரீ என்றால் என்ன, நிவாசம் என்றால் என்ன அது தெரியாது. கடவுள் பேர் அப்படின்னு சொல்லி வச்சுப்பாங்க. அந்த கடவுளுக்கு அந்த பேர் எந்த விதமாக வந்திருக்கு அப்படின்ற விஷயம் தெரியாது. ஸ்ரீ அப்படின்னா என்ன, ஏதாவது நம்ம ஒரு சங்கல்பத்துடன் ஆரம்பிக்கிறோமோ அதுதான் ஸ்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று ஸ்டார்ட் பண்றதுக்கு அப்புறம் அப்படியே கண்டினியூஸா போனாக்கா ஒரு இடத்துக்கு போறோம், அதுலயே இருப்போம், சைடுக்கு வரமாட்டோம். அதுக்குள்ள இருக்கிற அனைத்து விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும். அதுவே நம்முடைய வீடாகும். அதுதான் நிவாசம். நாம ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம், மொத்தமா தெரிஞ்சுக்கிறது வரைக்கும் நாங்க விட மாட்டோம். இதுதான் எங்களுடைய வீடு, இதுதான் எங்களுடைய தொழில், இதுதான் நான் அப்படின்ற அளவுக்கு நீங்க இறங்கினால் ஒரு விஷயத்துல, அதுதான் ஸ்ரீனிவாசம். அந்த மாதிரி போக 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 எங்க போறோம் அப்படின்னா கடைசியாக இந்த சகசிரார நிலைக்கு போறோம். அதுதான் ஸ்ரீனிவாசம். அந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்குமே ஒரு உள்ளர்த்தம் என்பது இருக்கு. அந்த உள்ளர்த்தம் தெரியணும் அப்படின்னா அதுக்கு முதலாவது படிதான் தியானம். தியானம் செய்தால் ஆயிரக்கணக்கான நன்மைகள், செய்யவில்லை என்றால் ஆயிரக்கணக்கான நஷ்டங்கள், சோகங்கள், துன்பங்கள். செய்தால் ஆயிரக்கணக்கான நன்மைகள், லாபங்கள், ஆனந்தம், ஐஸ்வர்யம், அமைதி, இது எல்லாமே கிடைக்கும். இந்த விஷயங்கள் எல்லாமே நாம் எல்லோரும் சொல்லணும் எல்லாருக்குமே. அதுதான் மை டியர் மாஸ்டர்ஸ் தியானத்துடைய அருமை. தேங்க்யூ மாஸ்டர்ஸ். எல்லாருக்குமே நன்றி, வணக்கம்.